ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நல்ல நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு 5 டிப்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ தூக்கம் இல்லாமல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம மனக்கலக்கம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதுக்கடுத்து செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல், இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. இருப்பினும் அதையெல்லாம் நம்ம பார்த்து ரெக்டிஃபை பண்ணும். பட் இந்த ஒரு 5 விஷயத்த ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆரோக்கியமான வகையில தூக்கம் வரும். ஏன்னா ஒரு மனிதன் நிம்மதியா வாழணும்னா 2 விஷயம் கண்டிப்பா நடக்கணும். காலையில் எழும்பொழுது என்ன அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இரவு படுக்கும் பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் இருந்தது அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை சைக்கிள் நார்மலா போகுதுன்னு அர்த்தம். இது 2ல பிரேக் ஆச்சுனாலே நமக்குள்ள ஏதோ பிரச்சனை, ஒண்ணு மனநிலையிலயோ இல்ல உடல்நிலையிலயோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணிக்கணும். மலம் வரலையா, ஏதோ ஒண்ணு குடிச்சோம். தூக்கம் வரலையா, தூக்கத்துக்கு மாத்திரை போட்டோம் அப்படின்னு போனோம் அப்படின்னா அந்த நோயுடன் சங்கிலி தொடர் போல பல நோயை தான் இது பண்ணிக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் தூக்கம் இல்லாததுக்கு என்ன காரணங்கள் நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம். அதை பாருங்க, பார்த்துட்டு பண்ணுங்க. இருந்தாலும் நம்ம என்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி, அட்லீஸ்ட் 1 மணி நேரத்திற்கு முன்னாடி எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோடையும், திரும்ப திரும்ப சொல்றதான், கான்டாக்ட் வச்சுக்காதீங்க. மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, சிஸ்டம் பார்க்கறது எதையுமே. ஏன் அப்படின்னா நம்ம தூங்குனாலும் கண்கள் மூடினாலும் அந்த எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய ப்ளூரேவும் நமக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. அடுத்து தூங்கும் பொழுது ஏதாவது ஒரு சைடு திரும்பி தூங்குங்க. ஒண்ணு வலது இல்லை இடது. பெஸ்ட் என்னன்னா இடதுபுறம் திரும்பி படுக்கிறது, இல்ல வலதுபுறம். மல்லாந்து படுக்காதீங்க. ஸோ மல்லாந்து படுக்கும் பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா, உடல் பருமன் இல்ல வேற சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மூக்கு வழியா சுவாசிக்காம வாய் வழியா சுவாசிக்கும் பொழுது நாத்தடிப்பு, அதுக்கப்புறம் மேல் அன்னம் தடிப்பு போன்றவை ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு தூங்குவதில் சிரமம் ஏற்படும், அசௌகரியம் ஏற்படும். அதனால இடது அல்லது வலது புறம் ஒரு கைகளை, இடது கையை இப்படி தலைக்கு அடியில வச்சுட்டு ஒரு காலை மடக்கிட்டு ஒரு காலை நீட்டி மடக்கணும். ஆக்சுவலா சித்தர்கள் தூங்கும் விதிமுறையே சொல்றது இதுதான். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், தூங்கும் அறையில் எந்த ஒளியும் இருக்கக்கூடாது, எந்த லைட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன, ஈவன் நம்ம ஸ்டெபிளைசர்ல இருக்கக்கூடிய அந்த சகப்பு பச்சை லைட் இருக்கு பாத்தீங்களா, அது கூட நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எந்த லைட்டும் இருக்கக்கூடாது. இல்லைங்க நாங்க வயசானவங்க, நாங்க பாத்ரூம்க்கு எந்திரிச்சு போனோம், இல்லை எந்திரிச்சோன்னா தெரியாம கீழே விழுந்துருவோம்னா, ஸோ சின்ன விளக்கு, தரையில மட்டும் அடிக்கிற மாதிரி விளக்குகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி விளக்க வச்சிடணும். நம்ம படுத்திருக்க லெவலுக்கும் மேலையும் எந்த விளக்கும் இல்லாமல் இருக்கணும். அப்ப இந்த விளக்க இது பண்ணிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து 4வது முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, இந்த இரவு சிறுநீர் எந்திரிக்க போறதுதான் பெரும் பிரச்சனையா இருக்கும் தூக்கமின்மைக்கு. ஸோ சர்க்கரை நோயாளிகள் யாரா இருந்தாலும் இரவு ஒரு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருங்க. தூங்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்த இதுவும் இருக்கக்கூடாது, நீராகாரம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம், டிவி பார்த்துட்டு இருக்கனால தண்ணியை குடிப்போம், ஏதாவது சாப்பிடுவோம், டிவியில சாப்பிட்டா இல்ல யூடியூப்ல பார்த்தா நம்ம அதெல்லாம் ஒரு அடிக்ஷன் ஆகும். அதனால தூங்குவதற்கு 1.5 நேரத்திற்கு முன்னாடி உணவு வழியாக அது உணவானாலும் நீரானாலும் எடுக்கக்கூடாது. ஸோ இது 4வது முக்கியமான விஷயம். 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்க பால்னு சொல்லலாம். அந்த ப்ரிப்பரேஷனை தான் இதுல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், பசும்பால். யூஸ்வலா பசும்பால் ரொம்ப கிடையாது. ஏன் பசும்பால் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ட்ரிப்டோமர் இருக்கு. அது நார்மலா கொஞ்சம் தூக்கத்தை இது பண்ணும். அதே மாதிரி தூக்கத்துக்கு முக்கியம் மெலட்டோனின் செக்ரேஷன், அதையும் அதிகப்படுத்தும். ஸோ அதனால இந்த பாலை எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிடையாது. ஒரு 70 ml பால் எடுத்துக்கணும். அதுல என்ன பண்ணணும்னா, 1 டீஸ்பூன் விரலி மஞ்சள், நம்ம வீட்டில் அரைச்சது எடுத்துக்கணும். அந்த விரலி மஞ்சள்ல நம்ம அந்த மஞ்சள் தூளை கலந்துக்கணும். அதுல என்ன கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள். ஸோ மிளகுத்தூள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அதுல 1/2 டீஸ்பூன் அதிமதுரம் சேர்க்கணும். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா கலந்துட்டு
வேணும்னா தேன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இரவு தூங்குவதற்கு முன்னாடி, அதாவது தூங்குவதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்னாடியே குடிச்சிடணும். ஸோ பால் எதற்காக சொல்றோம்னா ட்ரிப்டோமர். பட் முடிஞ்ச அளவு பால் இல்லாம பாதாம் பாலை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பால் அப்படிங்கிறது ஒரு சைடா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செடேட்டிவாவும் நமக்கு இருக்கும். அது வந்து நம்ம வழக்கமாக்கி கொள்ற மாதிரி ஒரு ஹேபிச்சுவலா கொண்டு வந்துடும். ஸோ அதனால அது இல்லாம பாதாம் பால் கிடைச்சா பெஸ்ட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ மஞ்சள் நார்மலாவே என்ன அப்படின்னா கொஞ்சம் ரத்த ஓட்டத்தை சீர் பண்ண வைக்கும். பிளேக்ஸ் எங்கேயாவது இருந்தது, திட்டுக்கள் இருந்ததுன்னா அதை குறைக்கும். அதிமதுரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹேபிச்சுவல், அதாவது ஒரு வழக்கமா இல்ல போதை மாதிரி இல்லாம நம்மள ஆஸ்வாசப்படுத்தி நிம்மதியாக செய்யக்கூடிய தன்மை இந்த அதிமதுரத்துக்கு இருக்கு. அது எடுத்துக்கலாம். அடுத்து தேங்காய் எண்ணெயும். ஸோ தேங்காய் எண்ணெயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். இதுல பால் தேங்காய் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து எடுக்கணும். ஏன்னா ஹேபிச்சுவலா அதை எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. தேன் இதை கலந்து டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் வரும். இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பால்ல பட்டை தூள் நல்லா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் லவங்க பட்டை தூள் வந்து சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து எடுத்துட்டு படுக்கலாம். ஸோ பட்டை தூள் எடுக்கிறப்ப என்னன்னா நமக்கு பல பதிவுகளை சொல்லியிருக்கோம், நல்ல ஒரு வேசோ டைலேட்டர். அப்போ மூளைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், தூக்கம் வந்து அருமையா வரும். ஸோ இந்த 2 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த 5 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தூக்கமின்மைங்கிற பிரச்சனை இருக்காது. தூக்கமில்லைங்கிறனால மனநோய், அதுக்கப்புறம் மலச்சிக்கல், பித்தப்பை பிபி இப்படி எந்த தொந்தரவும் வராம இருக்கணும்னா இந்த 5 இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் தரும். நன்றி.